தமிழக முதல்வர் ஜெயலலிதா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள 7 புலிக்குட்டிகளுக்கு பெயரிட்டதுடன் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தார். மேலும் பல புதிய கட்டடங்களுக்கு அவர் அடிக்கல்லும் நாட்டினார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பீர் முகமது. பெயரில் என்ன இருக்கிறது என்று சாதாரணமாக கேட்டுவிடும். ஆனால் ஒரு பெயரை வைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் அதற்கு காவேரி என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா இன்றைக்கு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒரு வெள்ளை பெண் புலிக்கு காவேரி என்று பெயர் வைத்திருக்கிறார். அதன் மூலமாக காவேரி பிரச்சனையின் மீதான ஒரு கவனத்தை மீண்டும் அவர் ஈர்த்திருக்கிறார். காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு மத்திய அரசிதழில் வெளிவந்ததுதான் தனது அரசியல் வாழ்விலேயே மிகப்பெரிய சாதனை என்று முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்ததற்காக அவருக்கு காவேரி படுகை விவசாயிகள் நன்றி தெரிவிக்கும் விழா ஒன்றை நடத்தினார்கள். நன்றி தெரிவிக்கும் விழாவில் அவருக்கு பொன்னியின் செல்வி என்கிற பட்டத்தையும் வழங்கினார்கள். இந்த நிலையில் காவேரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு தொடரக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்கிற அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு 2 முறை சமீபத்தில் முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் இந்த வெள்ளை பெண்புலிக்கும் காவிரி என்கிற பெயரை வைத்ததன் மூலம் அந்த பிரச்சனையை தான் தொடர்ந்து அந்த பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவேன் என்கிற ஒரு செய்தியை இதன் மூலமாக சொல்ல முதல்வர் நினைத்திருக்கிறார் போலும். இது மட்டுமல்லாமல் மற்ற புலிகளுக்கு சித்ரா, நேத்ரா, ஆர்த்தி, அர்ஜுனா போன்ற பெயர்களையும் முதல்வர் ஜெயலலிதா வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு தான் பெயர் வைத்த ராமா, சந்திரா போன்ற வெள்ளை புலிகளையும் முதல்வர் ஜெயலலிதா இன்று பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வன பூங்காவாக இந்த பூங்கா அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1400 ஏக்கரில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வன உயிரியல் பூங்கா என்பது வண்டலூர் பூங்கா தான். வருடந்தோறும் 20 லட்சம் மக்கள் இங்கு வந்து பார்வையிடுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு வனச்செல்வமாக இந்த உயிரியல் பூங்கா அமைந்திருக்கிறது. இந்த பூங்காவில் நடந்த இந்த நிகழ்வு மூலமாக தனது அரசியல் உறுதியை மீண்டும் முதல்வர் வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் பீர் முகமது.